அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தோன்சுவையில் எப்படி கிச்சடி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். இந்த கிச்சடிக்கு நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறதையும் விட இப்படி இரும்பு தாச்சி அதில் செய்கிறீங்கன்னா நல்லா வருமானு சொல்லுவீனாம். அதுக்கு முதல்ல நான் நெய் காக்க போல் எடுத்து அதில் அரைவாசி போல் முதல்ல விட்டேன். நான் அதோட 1/2 கப் தேங்காய் எண்ணெயும் விட்டுருக்குறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெயை பாவிக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் சேர்ந்து கொதித்த உடனே கொஞ்சம் சூடேறினோன்னே நான் அதில் ஒரு 1/2 தேக்கரண்டி போல் கடுகு கொஞ்சம் வடித்தோன்னு 1/2 தேக்கரண்டி போல் பெருஞ்சீரகமும் போட்டிருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து அதை 4 துண்டாக கீறி போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் அளவை மாற்றிக்கொள்ளலாம். பிறகு 3 கொத்து பிடி கருவேப்பிலம் போட்டிருக்கிறேன், சின்ன சின்ன வட்டி. அதோட 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் சின்ன சின்ன வட்டி போட்டிருக்கிறேன். பிறகு ஒரு சின்ன ஒரு இன்ச்சு போல் இஞ்சி, அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். அதெல்லாம் கண்ணாடி போல் வெங்காயம் வந்தோன்னா அதுக்குள்ளே 3 தக்காளியை சின்ன சின்ன வட்டி அதையும் போட்டு நல்லா தாளிக்க விடுங்க. அது தாளிக்க விடல நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு தக்காளி நல்லா வெந்து வரும். அந்த நேரம் உங்களோட தேவைக்களவாக உப்பை போடுங்க. பிறகு நல்லா ஒருக்கா கலக்கி போட்டு அதுக்குள்ளே நாங்கள் இப்போ மிரக்கறி போட போகிறோம். மிரக்கறிக்கு முதல் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் காணாத மாதிரி இருந்தது. அதில் நான் மிச்சம் வச்சுக்கிட்ட 1/2 கப்பில் இன்னொரு 1/2 கப், அதாவது 1/4 கப் விட்டேன். நான் இது கூட எண்ணெய்ன்னு தோணிச்சேன்னா நீங்கள் இந்த எண்ணெய் இதை தவிர்க்கலாம். பிறகு நான் ஒரு கேரட்டை சின்ன சின்ன வட்டி அதையும் போட்டு அதோட 5 பூஞ்சி பீன்ஸும் போட்டு அது ரெண்டையும் நல்லா ஒருக்கா கலக்கி போட்டு பொரிய விடணும். அதோட சேர்த்து 3 உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறேன், சின்ன சின்ன வட்டி. எல்லாத்தையும் நாங்கள் மூடி கொஞ்சம் நேரம் பொரிய விடுவோம். அதுக்குள்ளே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துருக்குறேன். நான் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரைவாசி மிரக்கறி வெந்திருக்கும். அந்த நேரம் வறுக்காத ரவை 400 கிராம் எடுத்து, பச்சை ரவைன்னு சொல்கிறது, அதை போட்டு நல்லா ஒருக்கா இந்த எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ண விடுங்க. மிக்ஸ் பண்ணினோன்னே இதுக்கு நாங்கள் கட்டிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அதாவது சுடு தண்ணியை ரெடியாக வச்சுருங்க. அந்த ஆகலும் கொதிச்சு தண்டாமல் அந்த சுடு தண்ணியாக இருக்கணும். கொதிக்கிற தண்ணி இல்லாமல் சுடு தண்ணின்னு சொல்லுவோம். அதை எடுத்து 2.5 கப் முதல்ல விட்டேன்னா அந்த கட்டிப்படாமல் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. நல்லா கலக்கிட்டு பார்க்கல எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதுக்கு காரமும் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால 1/2 டீஸ்பூன் போல் குழம்பு தூளும் இன்னொரு 1/2 கப் போல் தண்ணியும் விட்டேன். அப்போ மொத்தமாக நான் 3 கப் தண்ணி விட்டுருக்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி அவிய விடுங்க. அவிய போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி அடி பிடிக்காமல் நல்ல வடிவாக வரும். உங்களோட கிச்சடி தயாராகிடும். இது ஆக்சுவலி என் அம்மாண்ட ஃபேவரேட். அதுதான் இன்றைக்கு அந்நியர் தினம்ன்ட்டு நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதேமாதிரி இது செய்து பார்த்திங்கன்னா கட்டாயம் சொல்லுங்கள். தேங்க்யூ.